எனது அருமை பிள்ளையே, நீ என் பிள்ளையாக, எனக்கு பிடித்த பிள்ளையாக இருந்தால் நான் எனது சக்தியை உனக்கு கொடுத்து உன்னுள் இருக்கும் பேதப்படுத்தும் உணர்ச்சியை முற்றிலுமாக அழிப்பேன். மழைக்காலத்தில் கடலை நோக்கி ஆறுகள் சென்று கலப்பது போல் என் பிரியமான பக்தனான நீ இருந்தால் நான் உன்னோடு ஒன்றாகி உனக்கான ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிப்பேன். கர்மா என்பது நிச்சயமான ஒன்றுதான். நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக உனக்கே திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. கர்மா ஒரு பக்கம் உன்னோடு தொடர்ந்திருந்தாலும் அது உனக்கு தரும் வழியை நான் தெரியாமல் உன்னை பாதுகாக்க, என்னோடு சந்தோஷமாக கைகோர்த்து பயணிக்க நீ தயாரா? நான் உன்மேல் முழு சதவீத நம்பிக்கை கொண்டுள்ளேன். உன் திறமை மீது அதீத நம்பிக்கை உள்ளது. ஆனால் உனக்கு என் மேல் நம்பிக்கை உள்ளதா? உன்னை இந்த துயரங்களிலிருந்து மீட்டெடுப்பேன் என்று. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ். ஏனெனில் வேறு யாருக்கும் கிடைக்காத மறு வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளதம்மா. அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் என்னிடமிருந்து. பிரச்சனைகள் இல்லா வாழ்வை கண்டிப்பாக என்னிடம் கேட்காதே. பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும், அதுவும் உன் கர்மாவினால். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். நிச்சயம் நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன். கடிக்கும் மிருகங்களோடு கூட இங்கு வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீ வாழும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம். அது உனக்கான மறு வாய்ப்பு. ஆனால் இங்கு பலருக்கோ அந்த வாய்ப்பே இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றனர். உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் நிச்சயம் அளிப்பேன். நான் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள். அதுதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைக்கப் போகிறது. வறட்சியாக இருந்த உன் வீடு உனது புரட்சிகரமான முடிவால் செழிப்பாக போகிறது. தூங்கும் முன்பும் சரி, தூங்கி எழுந்த பின்னும் சரி, என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் நாவில் என்றென்றும் இந்த சாயப்பா துணையாக இருக்கட்டும். நீ பேசும் பேச்சும் உனது எண்ணமும் நானாக மட்டும் இருக்கட்டும்.